ஃபில் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, யாரெல்லாம் எஸ்பிஓ டாக்ஸஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணுங்க. அங்கே ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். மறக்காம அத்தனை பேரும் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ் கிடைக்காது, உங்களுக்கு தான் அமௌண்ட் லாஸ் ஆகும். ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அங்கே நம்ம சர்வீஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கிறவங்க கவுண்ட்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஜாயின் பண்ணவங்களோட கவுண்ட்டு பாதி கூட இல்லை. எஸ்பிஓவில் உங்கள் சோம்பேறித்தனத்தை எப்படி காமிக்கிறீங்களோ அதே மாதிரி அங்கேயும் காமிக்கிறீங்க. லாஸ் உங்களுக்கு மட்டும்தான். எஸ்பிஓலாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ அப்ளை பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே இந்த மந்த்லேயே அவங்க எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளவே அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த்லாம் நீங்கள் போயிட்டு நான் அப்போ அப்ளை பண்ண எனக்கு காண்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அந்த குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ரைட்? ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அத்தனை பேரும் மறக்காமல் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு அந்த லிங்க்கு அதே எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் பேஜை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த சர்வீஸை அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் ஷோ ஆகும், டெலிகிராம் லிங்க் ஷோ ஆகும். ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு 2 டேஸ் பேக்லாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்போட பெட்டர் டெலிகிராம் அப்படிங்கிறதுனால டெலிகிராம் மூலியமாகவே உங்களுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் அந்த குரூப்லேயே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், கொஞ்சம் பேர் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு நான் தெரியாமல் ஃபில் பண்ணிட்டேன் சார், எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா அந்த அமௌண்ட்டு, சார் எனக்கு இப்போதைக்கு இந்த சர்வீஸ் தேவையில்லை சார், அது ரிட்டர்ன் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறீங்களா? எஸ்பிஓவில் கேட்டாலே கிடைக்காது அந்த பணம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த மாதிரி சர்வீசஸ்க்கெலாம் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்ஸ் எல்லாம் உங்கள் வாலெட்லேருந்து டிடெக்ட் ஆகிற அமௌண்ட் எல்லாம் ஒன்ஸ் டிடெக்ட் ஆனது தான். இப்போ எஸ்பிஓவில் வந்துட்டு இருக்குல்ல சார், எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வரவே இல்லை, அதே மாதிரி வாலெட்டில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு பேங்க்கில் போட்டுருவோம், இல்லை வாலெட்டில் ஆட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரிலாம் இதில் நடக்கவே நடக்காது. ஒன்ஸ் டிடெக்ட் ஆனது தான். அவங்ககிட்டலாம் போய் கேட்டாலும் அது கிடைக்காது. அதெல்லாம் நம்ம லீகலாக அதுக்குமே ஜிஎஸ்டி முதற்கொண்டு பே பண்ணி எல்லாமே ப்ராப்பராக அதை சப்மிட் பண்ணுறோம். பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். எத்தனை பேர் ஃபைல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அதெல்லாம் ரிட்டர்ன்லாம் வரவே வராது. அந்த சர்வீஸுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, அந்த சர்வீஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாமே தவிர அது ரிட்டர்ன்லாம் வரும்லாம் நினைக்காதீங்க. ரிட்டர்ன்லாம் வராது. ஓகே, அவங்களையும் கேட்காதீங்க, அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலர் எஸ்பிஓ ரிலேட்டடான கொஸ்டினும் போய் கேட்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எஸ்பிஓ அது ஒரு தனி சர்வீஸு. நாளைக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அங்கெல்லாம் போயிட்டு எஸ்பிஓ ரிலேட்டட் டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க. எஸ்பிஓ ரிலேட்டட் இங்கே இப்போ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம், சரிங்களா? இன்னும் ஜனவரிக்கு ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு மெம்பரும் இன்ட்ரடியூசரை மட்டுமே நம்பிக்கிட்டு இல்லாமல் சம்மந்தப்பட்ட டவுட்ஸை இம்மீடியட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டை விட கஸ்டமர் கேரை விட இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். அதுவுமே ஜனவரியில் கொண்டு வந்துடும், சரிங்களா? அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், 3 lakhs மெம்பர்ஸ் இப்போ வந்துட்டாங்க, அதையே தாண்டியாச்சு. இன்னும் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போர்ட்டும் கொடுத்தாகணும்ல, ரைட்டு? அப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி, ரைட்? ஸோ இம்மீடியட்டாக ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கு ஒரு தேவை அப்படின்னா உடனடியாக அதுக்குண்டான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம சைடில் அதுக்குண்டான வேலைகளும் நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்களும் இந்த நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுற பழக்கத்தை முதல்ல எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா ஒரு போல் வைங்க, இல்லை எதனா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேளுங்க, ஆன்சர்ஸ் கேளுங்க, ரைட்டு? என்ன ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களில் நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கீங்கன்னு தெளிவாக தெரியும். நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்கப்பா. ஆனால் படித்து முடிச்சுட்டு வேலையில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கக்கூடிய இந்த பீப்புள்ஸ் தான் இந்த நோட்டீஸ் போர்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுடைய எல்லாருடைய மொபைலும் போய் செக் பண்ணி பாருங்கள்.
உங்கள் மொபைலில் ஒவ்வொரு ஆப்பை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு உங்கள் ஃபோனில் வச்சிருக்கிற ஆப் எல்லாம் ஒரு நாளைக்கு 3 hours 2 hours 4 hours யூஸ் பண்ணாதான் தான் இருக்குது. பட் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கறதுனா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜனவரி வரைக்கும் தான் எஸ்பிஓ உங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதெல்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லாமல் அடுத்தடுத்தது போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். வேல்யூ தெரிய மாட்டேங்குது, ரைட்? அது தெரியும் போது ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த ஒரு சில அப்டேஷன்ஸோட ஒரு முடிஞ்சா நாளைக்கு இல்லை ஒரு 2-3 days கூட ஆகுதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே அது இது ரிலேட்டடான கொஸ்டினே வேணாம். ஆடியோ வரல, என்னாச்சு. எங்களுடைய வேலைகளை நாங்கள் இன்னும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான வேலைகளை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பெட்டர் எஸ்பிஓவை எப்படி உருவாக்குறதுக்குன்னு அது எங்களுடைய கடமை. கண்டிப்பாக அதை நாங்கள் பர்ஃபெக்டாக முடிப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டீமில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரைட்? உங்கள் டீமுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டீமுக்குள்ளே பேசுங்க. சின்ன டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஜென்ரலாக ஏதாவது டாபிக் எடுத்து பேசுங்க. இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. எதையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்ஃபர்மேட்டிவாக பேசுங்க அந்த குரூப்பை. அதை விட்டுட்டு இந்த கம்பெனியில் வரலாமா அந்த கம்பெனியில் வரலாமான்னு ஓடிக்கிட்டே இருக்கிறத பற்றி மட்டுமே சொல்லாதீங்க. ஓகே, 4 நல்ல விஷயங்களும் கற்றுக் கொடுங்க, தப்பு இல்லை. அந்த டீமை இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒருத்தர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் குரூப் கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டைரக்டா டவுன்லைன் இருக்கிற டைரக்டா குரூப் கண்டிப்பா இருக்கணும். அதுல உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று கம்பல்சரி இருக்கணும். ஜனவரிக்கு அப்புறம் அதை ரெகுலராக செக் பண்ணுவாங்க. எஸ்பிஓவில் மாட்டிக்காதீங்க, அந்த பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ரைட்? அது பெட்டர். நிறைய பேர் ஜாயினிங் கொடுக்கறதோட சரி, யாருக்கிட்டையாச்சும் கோத்து விட்டுட்டு இன்ட்ரடியூசர் டீம் லீடர்னு யாருன்னா குரூப் வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க உட்காந்துட்டு 1000-2000 பேர் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம உட்காந்துட்டு அழகாக ஜாலியாக பணத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டு போகலாம் அப்படின்ற அந்த தாட்டில் இருக்கீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. அவங்க உங்களுடைய டவுன்லைன் அவங்க உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், ரைட்? கண்ட்ரோல் மீன்ஸ் என்னன்னா அவங்களுடைய தேவைகளை நீங்கள் தான் பூர்த்தி செய்கிறதா இருக்கணும், சரிங்களா? ஸோ சேர்த்து விட்டுட்டோம், நம்ம கடமை மட்டும் முடிஞ்சதுன்னு இல்லாமல் சின்ன விஷயங்கள் சேர்த்து விட்டுருக்குமா ஒரு குரூப் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் ஆடியோ கொடுத்துருக்காரு, கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, அடுத்த நாள் நேற்று கொடுத்ததெல்லாம் கேட்டுட்டிங்களா, எல்லாருக்கும் கிளியராக இருந்தது இல்லையா, ஏதாவது அதில் யாராச்சும் ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா அந்த டவுட்டுக்கு ஆன்சர்ஸ். ஸோ இப்படி சின்ன எஃபோர்ட் போடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். அப்படிதான் இன்னைக்கு எல்லா யூடியூபர்ஸும் மாறி ஓடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ நீங்கள் அங்கே அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ்பிஓலேயே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், அதுக்கு உண்டான பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு எங்களுக்கான அங்கீகாரம் எஸ்பிஓவில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்றீங்க. அவசரப்படாதீங்க. எஸ்பிஓவில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் எல்லாம் ஸ்டாண்டர்டான விஷயம், லைஃப் டைமுக்கு இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. பட் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். திறமைசாலிகளையும் எஸ்பிஓவுக்காக ஓடுறவங்களையும் நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது எவ்ரி குரூப்பும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது இன்னும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்றதுக்காகலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.